இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ, சொல்லுங்க பாட்டி. ஐயா கார்த்தி, கொஞ்சம் கோயில் வரைக்கும் வந்துட்டு போறியா ஐயா? என்ன விஷயம் பாட்டி? முக்கியமான விஷயம், நேர்ல தான் சொல்லணும். கொஞ்சம் வாய் ஐயா. சரிங்க பாட்டி, நான் வந்துடுறேன். சரியா சரியா. ராஜா, எங்க கிளம்பிட்ட? அது ஒரு சின்ன வேலை, போயிட்டு வந்துடுறேன். என்கிட்ட ஒரு சின்ன வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஒருவேளை பாட்டியை பார்க்க போறானோ? சரி, ஃபாலோ பண்ணி போய் பார்ப்போம். பாட்டி. வாயா கார்த்தி. எதுக்கு பாட்டி வர சொன்னீங்க? நாளைக்கு உன் அத்தை சாமுண்டீஸ்வரியோட அவ அம்மா சிவகாமியோட நினைவு நாள். ஆமாம் பாட்டி, வீட்லயும் அதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு வருஷமும் அவ நினைவு நாள் அன்னைக்கு அவ போட்டோ வச்சு படையல் போட்டு வேண்டிக்குவேன். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சுக்கம்மா. நாங்க எதுவும் வேணும்னு தப்பு பண்ணல. சந்தர்ப்ப சூழ்நிலை உன்னை சந்தேகப்படுற மாதிரி ஆயிடுச்சு. மனசெறிஞ்சு நாங்க எந்த துரோகமும் பண்ணலமான்னு நான் வேண்டிக்குவேன். அவளுக்கு போடுற படையில அப்படியே எடுத்துக்கிட்டு உன் அத்தைக்காரிக்கும் அவ தங்கச்சிக்கும் கொடுக்கணும்னு நினைப்பேன். ஆனா அது இத்தனை வருஷமா நடக்கலப்பா. இந்த வருஷம் நல்லபடியா கூடி வந்திருக்குப்பா. உன் மாமங்காரன் யாகசால பூஜையிலையும் கலந்துக்கிட்டான். நீயும் அந்த வீட்டுக்கு மருமகன் ஆயிட்ட. நாளைக்கு சிவகாமிக்கு நினைவு நாள். அதனால அவ போட்டோ கொண்டு வந்து கோவில்ல வச்சு படையல் போட்டு கும்பிட்டு அந்த சாப்பாட்டை உன் அத்தைக்காரிக்கும் அவ தங்கச்சிக்காரிக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதை எப்படி கொடுக்கணும்னு உன்னை கேட்கலான்னு தான்ப்பா உனக்கு ஃபோன் போட்டு வர சொன்னேன். சரிங்க பாட்டி, நாளைக்கு நீங்க வீட்டுக்கு வாங்க. என்னையா, நான் அங்க வர்றதா? நாளைக்கு நீங்க வாங்க, பாத்துக்கலாம். சரியா. சரிங்க பாட்டி, நான் கிளம்புறேன். ஜாக்கிரதப்பா. என்கிட்ட ஒரு சின்ன வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டியை பார்க்க தான் வந்தியா? சித்தியும் மாயாவும் சொல்ற மாதிரி நீதான் பாட்டியோட உண்மையான பேரனா? இல்ல கும்பாபிஷேகம் விஷயமா ஏதாவது பேச வந்தியா? இது எப்படியாவது கண்டுபிடிக்கணுமே.